வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் கல்வி அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஏற்கனவே திருக்குறள் வரிசையில் 11 அதிகாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, கல்வி அதிகாரம் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றிருக்கிறது. முதல் குறளை பார்ப்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தாக. சொற்பொருளை பார்ப்போம். கசடற அப்படின்னா கசடு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது பிழை இன்றி. இங்கே அற அப்படின்னா இன்று என்ற அர்த்தம். சரிங்களா? கசடுனா பிழை குற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கற்பவை அப்படின்னா கற்க வேண்டிய அறம் மற்றும் தொழில் நூல்கள். அதாவது கற்பவை அப்படின்னா கற்க வேண்டியவை. என்ன கற்க வேண்டியவைனா அறம் மற்றும் தொழில் நூல்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெளிவுரையை பார்ப்போம். கற்க கசடற கற்பவை, அதாவது கற்பவை கற்க கசடற அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவர் தாம் கற்க வேண்டிய அறநூல்களையும் அவரவர் மனநிலைக்கேற்ற தொழில் நூல்களையும் ஐயம் திரிபு முதலான பிழையின்றி கற்க வேண்டும். இங்கே அறநூல்கள் அப்படின்ற நண்பர்களே, திருக்குறள் முதலான அறநூல்கள் மற்றும் அவரவர் தம் சமயத்தில் வேதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேதங்களை தான் குறிக்குது. அடுத்தது அவரவர் மனநிலைக்கேற்ற தொழில் நூல்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று படிக்க விரும்புவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐடிஐ படிக்க விரும்புவார், இன்னொருத்தர் என்ஜினியரிங் படிக்க விரும்புவார், ஒருத்தர் நர்சிங் படிக்க விரும்புவார், இன்னொருத்தர் டாக்டர் படிக்க விரும்புவார், இன்னொருத்தர் சாதாரண துணிக்கடையை வைக்கணும்னு நினைப்பார். அந்த தொழிலுக்கு என்ன வேணுமோ அதை கற்கணும்னு நினைப்பார். இதுதான் அவரவர் மனநிலைக்கேற்ற தொழில் நூல்களையும் ஐயம் திரிபு முதலான பிழையின்றி கற்க வேண்டும். அதாவது சந்தேகம் இல்லாமல், அதே நேரத்தில் தப்பாகவும் கற்காமல், திரிபுனா தவறாக கற்காமல், இந்த பிழையின்றி கற்க வேண்டும். அடுத்தது கற்றபின் நிற்க அதற்கு தகான. கற்றபின் அந்த அற ஒழுக்கங்களிலும் தமது தொழிலிலும் சிறந்து விளங்கணும். உதாரணத்திற்கு நண்பர்களே, ஒருவர் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு கட்டிட வேலை பழகிறார்கள் என்றால் அந்த வேலையை ஐயம் திருப்பி முதலான பிழையின்றி கற்க வேண்டும். அப்படி அவர் கற்கலைன்னா அவர் கட்டப்போகிற கட்டடம் தவறாக இருந்தால் அல்லது சரியான தொழில்நுட்பத்தில் கட்டாமல் இருந்தால் அந்த கட்டிடம் இடிந்து விழுக வாய்ப்பு இருக்கிறது, விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கற்றபின் அற ஒழுக்கங்களிலும், அதாவது காமன் சென்ஸ்லன்னு தமது தொழிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இப்போ இந்த திருக்குறள் வினா எப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். கசடற பொருள் கூறுக அப்படின்னு கேட்கலாம். கசடறனா கசடு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கலாம். கசடறனா பிழையின்றி குற்றமின்றி, 2 பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். இரண்டாவது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. மறுபடியும் படிக்கிறேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. சொற்பொருளை பார்ப்போம். எண் அப்படின்னா கணக்கியல் நூல் கலைகள் என்ற அர்த்தம். அடுத்தது எழுத்து அப்படின்னா கணிதம் தவிர்த்து மற்ற அனைத்து துறை நூல் கலைகள், அதாவது நூல் கலைகள் என்ற அர்த்தம். நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் எண் நூல்களும் எழுத்து நூல்களும் இருந்துள்ளன. அது ஆரியரின் படையெடுப்பால் அழிந்துவிட்டன அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எண் நூல்கள் அப்படின்னா கணக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நூல்களும் எண் நூல்களாகும். அதே மாதிரி எழுத்து நூல்கள் அப்படின்னா நண்பர்களே, இலக்கியம், இலக்கணம், தத்துவம், பொருளாதாரம், அறிவியல் முதலான கணிதம் தவிர்த்த மற்ற அனைத்து நூல்களும் எழுத்து நூல்கள் அப்படிம்பாங்க. இப்போ தெளிவுரை பார்ப்போம். கணக்கியல் நூல் கலைகளையும் மற்ற அறம், இலக்கியம், அறிவியல் என அனைத்தையும் உள்ளடக்கிய எழுத்தியல் நூல் கலைகளையும் அனைத்து மக்களுக்கும் இரு கண்கள் போன்றவை என கற்றறிந்தவர்கள் கூறுவார்கள். நண்பர்களே, கற்றறிந்தவர்கள் தவிர்த்து பாமர மக்கள் இந்த நூல்களை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா எண் என்பர். அந்த கணக்கியல் நூல்களை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற அனைத்து துறை நூல்களையும் இந்த பாமர மக்கள் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே எண் என்ப அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. எண் என்ப அப்படின்னா எண் என்பர் அப்படின்னு அர்த்தம். ஏனை எழுத்தென்ப அப்படின்னா மற்றவை எழுத்து என்பர் அப்படின்னு அர்த்தம். பாமர மக்கள் இவற்றை எண் எழுத்து என்பர். ஆனால் கற்றறிந்தவர்கள் என்னன்னு கூறுவாங்கன்னா இவற்றை மக்களுக்கு கண் போன்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நண்பர்களே இந்த குறளுக்கு சரியான விளக்கம். இப்போ அந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம். வாழும் உயிருக்கு கண் எனப்படுபவை எவை அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம். எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் அப்படின்னா இவ்விரு வகையான நூல் கலைகளையும் அப்படின்னு அர்த்தம். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். மூன்றாவது குறளை பார்ப்போம். கண்ணுடையர் என்பவர் கற்றவர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். நண்பர்களே, இந்த குறளை படித்தோன்னா நமக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். ஆனால் பெரும்பாலானவர் இந்த குறளுக்கான பொருளை தவறாகத்தான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ சொற்பொருளை பார்ப்போம். கற்றோர் அப்படின்னு நண்பர்களே, கற்றோர் அல்ல, அதாவது டிகிரி முடித்தவங்க,
அப்புறம் பிஇ டாக்டர் முடித்தவங்கெல்லாம் கற்றோர் அப்படின்னு சொல்கிறதில்ல. கற்றோர் அப்படின்னா கற்ற அறத்தின்படி நடப்பவர் தான் கற்றோர் ஆவார். கல்லாதவர் அப்படின்னு நண்பர்களே கற்ற அறத்தின்படி நடவாதவர். இப்போ தெளிவுரை பார்ப்போம். தான் கற்றுக்கொண்ட நல் அறத்தின்படி நடப்பவர்களை கண் உடையவர்கள் என்று உயர்த்தி கூறுவர். தான் கற்றுக்கொண்டபடி நடவாதவர்களை முகத்தில் 2 புண் உடையவர்களாக இழித்து கூறப்படுவர். நண்பர்களே, இந்த உலகத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை, வறுமை, அவர் குடும்ப சூழ்நிலை, இந்த காரணங்களால் நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க. நம்மில் பெரும்பாலானவர்களின் பெற்றோர்களும் கூட படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன் பெருந்தலைவர் காமராசரும் கூட படிக்காதவர் தான். அப்படின்னா படிக்காதவர்கள் எல்லாரையும் திருவள்ளுவர் புண்ணுடையவர் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கல்வி அப்படிங்கிறது நண்பர்களே 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ டிகிரியோ அல்லது பிஇஓ அல்லது டாக்டரோ அல்ல. ஒவ்வொருவரும் தான் கற்ற அறக்கல்வி தான் கல்வி. அதாவது காமன் சென்ஸ். நம்ம பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறோம் அதுதான் கல்வி. படித்தவங்களை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போவாங்க. அதே நேரத்தில் அதே படித்தவங்க தான் கண்ணு முன்னு தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்க. அப்படி வண்டி ஓட்டுறவங்கள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணிலேயே பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நபர் படித்தும் கண் இல்லாமல் இருக்கிறார். இந்த அர்த்தத்தை தான் நண்பர்கள் இந்த கற்றோர் என்ற வார்த்தையும் கல்லாதவர் என்ற வார்த்தையும் தருகிறது. அதாவது கற்றோர் அப்படின்னா கற்ற அறத்தின்படி நடப்பவர் தான். கல்லாதவர் அப்படின்னா கற்ற அறத்தின்படி நடவாதவர் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த குறளும் இந்த தெளிவுரையும் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போது இதுலேருந்து வினா எப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். கண்களுக்கு பதிலாக முகத்தில் 2 புண்களை கொண்டோர் யார்? கண்கள் அழகானவை நண்பர்களே, ஆனால் புண்கள் அருவருப்பானவை. இந்த கேள்விக்கான விடை கல்லாதவர்கள் அல்லது கற்றபடி நடவாதவர்கள். அதாவது நண்பர்களே, கற்றபடி நடவாதவர்கள் கொண்டுள்ள கண்கள் அது கண்கள் அல்ல, அது புண்களுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 4வது குறளை பார்ப்போம். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மறுபடியும் படிக்கிறேன். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சொற்பொருளை பாருங்கள். உவப்பன மகிழ என்ற அர்த்தம். தலைக்கூடி அப்படின்னா ஒன்று கூடி என்ற அர்த்தம். உள்ளன ஏங்க என்ற அர்த்தம் நண்பர்களே. அனைத்தேனா அத்தன்மை உடைத்தே, அதாவது அத்தன்மை உடைத்தே அப்படிங்கிற சுருக்கம் தான் இங்கே அனைத்தே. அனைத்தே அப்படின்னா நம்ம எல்லாம் என்று புரிஞ்சுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ உள்ள அப்படின்னா ஏங்க, இது எப்படி பொருள் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதாவது உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னா எண்ணுவது எல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும். இங்கே உள்ளம் அப்படின்னா எண்ணம் என்று பொருள் தருகிறது. அதாவது எண்ணம் நினைப்பு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே உள்ளம் அப்படின்னா அதாவது உள்ள அப்படின்னா ஏங்க, அதே நினைவில் ஏங்க என்று பொருள் தரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெளிவுரை பாருங்கள். ஒருவரை ஒருவர் மகிழும்படியாக ஒன்று கூடி, அதாவது உவப்ப தலை கூடி. உள்ள பிரிதல் அனைத்தே அப்படின்னா இனியவரை என்று காண்போம் என ஏங்குமாறு அவரை விட்டு பிரியும் தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அதாவது இனியவரை என்று காண்போம் என ஏங்குமாறு அவரை விட்டு பிரியும் தன்மை உடையதே உள்ள பிரிதல் அனைத்து என்று பொருள். புலவர் தொழில் அப்படின்னா புலவர்னா கற்றறிந்தவர் நண்பர்களே. அதாவது ஒரு தொழிலில் புலமை பெற்றவர் புலவர் அப்படிம்பாங்க. புலவர்னா கற்றறிந்தவர். தொழில் அப்படின்னு செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுலேருந்து வினா எப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் யார் தொழில்? அதாவது இது யார் தொழில்? அரசர்கள் தொழிலா, செல்வந்தர்கள் தொழிலா, உயர்குடிகள் தொழிலா, புலவர்கள் தொழிலா? ஆன்சர் ஆப்ஷன் டி, புலவர்கள் தொழில். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளை பார்ப்போம். 5வது குறளை பார்ப்போம். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். மறுபடியும் படிக்கிறேன். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். சொற்பொருளை பாருங்கள். உடையார் அப்படின்னா செல்வர் நண்பர்களே. இல்லார் அப்படின்னா ஏழை என்ற அர்த்தம். ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு என்ற அர்த்தம். கடையர்னா தாழ்ந்தவர் என்ற அர்த்தம். சரிங்களா? இதில் பயின்று வர்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊமை அணி. அதாவது உடையார் முன் இல்லார் போல், இந்த போல் அப்படிங்கிற உவம உருவம் வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் இது உவமை அணி. அப்படி வெளிப்படையாக வரலைன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. சரிங்களா? தெளிவுரை பாருங்கள். செல்வந்தர் முன்னிலையில் ஏழை நிற்பது போல பணத்திற்காக ஏங்கி. அதாவது ஏழை செல்வந்தர் முன்னிலை எனக்கு கடன் கொடுங்க, இந்த செலவு இருக்குது அப்படின்னு பணத்திற்காக ஏங்கி பணிவுடன் தாழ்ந்து நிற்பார். பணம் கொடுங்க ராசா, பணம் கொடுங்க எஜமானே அப்படின்னு நிற்பார். அதுவே நண்பர்களே பணிந்து நிற்காம கம்பீரமாக தெனவாட்டம் நின்னா என்ன நடக்கும்? உனக்கு பணமெல்லாம் போடான்னு அனுப்பிவிட்டுருவாங்க. அது மாதிரி தான். அது மாதிரி பணிவுடன் தாழ்ந்து ஆசிரியர் முன்னிலையில் கற்றவரே உயர்ந்தவர் ஆவார். அதாவது ஆசிரியரிடம் பணிந்து தாழ்ந்து கல்வி கற்றவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பணிவுடன் தாழ்ந்து கற்காதவர் தாழ்ந்தவர் ஆவார் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதாவது அந்த மாதிரி ஏக்கற்றும் கற்றார் தான் கற்றவர் ஆவார்.
கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறது வந்து கல்லாதவர் கடையரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த மாதிரி கற்காதவர் வந்து கடையரே, அதாவது தாழ்ந்தவரே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதிலிருந்து வினா எப்படி கேட்கப்படலாம்னா, மேற்கண்ட குறளில் கடையர் என்று சொல்லப்படுபவர் யார்? தாழ்ந்தவரா, செல்வந்தரா, ஏழையா, ஏக்கற்றும் கல்லாதவரா? ஆப்ஷன் டி ஏக்கற்றும் கல்லாதவர் தான். ஆனால் வந்து நீங்கள் தாழ்ந்தவர்னு பதிலை தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கடையர் அப்படிங்கிறது பொருள் தான் தாழ்ந்தவரை தவிர, கடையர் என்று சொல்லப்படுபவர் வந்து ஏக்கற்றும் கல்லாதவர். அதாவது ஆசிரியரிடம் வந்து பணிந்து தாழ்ந்து கல்வி கற்காதவர் தான். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 6வது குறள் பாருங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டு அனைத்துனா தோண்டும் அளவு. இங்கே வந்து அனைத்து அப்படின்னா அளவு என்று பொருள். முன்னாடி திருக்குறள் வீடியோக்கள் வந்து இந்த அனைத்து அப்படிங்கிறதுக்கான பொருளை வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் பயின்று வர்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி. அந்த மணற்கேணியில் வந்து தோண்ட தோண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்குமோ அது போல், இங்கே வந்து அது போல் அப்படிங்கிற உருவம் வந்து வெளிப்படையாக வரல, மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் வந்து இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. மாந்தருக்கு வந்து கல்வி கற்க கற்க வந்து அவருக்கு வந்து அறிவு ஊறும் அப்படிங்கிறது பொருள். தெளிவுரை பாருங்கள். மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணற்றில், மணற்பாங்கான இடத்தில் அப்படின்னு நண்பர்களே, நம்ம போய் பாலைவனத்தில் போய் தோண்டினோம்னா நீர் சுரக்காது. அதாவது ஆற்றங்கரை ஓரத்திலும் கடற்கரை ஓரத்திலும் நம்ம தோண்ட தோண்ட அந்த கேணியில் வந்து நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் தாம் நூல்களை கற்கும் அளவு அறிவு வளரும். நம்ம வந்து அதிகமாக படிக்க படிக்க நமக்கு வந்து அறிவு வளரும். உதாரணத்துக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப்புறம் நூலகத்திற்கு சென்று அடிக்கடி குறிப்பெடுக்கணும். எல்லோருமே செய்யலாம். இது படித்தவங்க மட்டும்தான் இது செய்யணுன்ட்டு இல்லை. எல்லாருமே வந்து நூலகத்துக்கு போய் சிறுகதைகள் எடுத்து படிக்கலாம், கவிதைகள் எடுத்து படிக்கலாம், நாவல்கள் எடுத்து படிக்கலாம். தங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அந்த துறை நூல்களை வந்து எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி கற்க கற்க வந்து அவர்களுக்கு வந்து அறிவு வளரும் அப்படிங்கிறது இந்த குறள் கூறுகிறது. சரி நண்பர்களே, இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி எதற்கு ஓமையாக கூறப்பட்டது அப்படின்னு கேட்கப்படலாம். அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி எதற்கு ஓமையாக கூறப்பட்டது? நூல்களை கற்கும் அளவு அறிவு பெருகும் என்பதற்கு வந்து ஓமையாக கூறப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து நண்பர்களே வேறு ஆப்ஷன்கள் கூட கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பணம் சேர்க்க சேர்க்க செல்வம் பெருகும் அப்படின்னு கொடுக்கலாம். 2வது உதாரணம் வந்து பேங்க்கில் பணம் சேர்க்க சேர்க்க வட்டி பெருகும் அப்படின்னு ஆப்ஷனில் தரலாம். ஆனால் சரியான விடை வந்து நூல்களை கற்கும் அளவு அறிவு பெருகும் என்பதுதான் சரியானது. அடுத்தது 7வது குறள் பார்ப்போம். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. மறுபடியும் படிக்கிறேன். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் அப்படின்னு நண்பர்களே எதுவானாலும், யாதானும் எதுவானாலும் அப்படின்னு அர்த்தம். இங்கே என் ஒருவன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? என் ஒருவன் அப்படின்னா என் அப்படின்னா ஏன் என்ற அர்த்தம். ஏன் ஒருவன் என்று பொருள்படும். அடுத்தது சாந்துணையம் அப்படின்னா சாகும் வரையிலும் அப்படின்னு அர்த்தம். நாடாமல் அப்படிங்கிறது வந்து நாடு ஆம் அல் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது நாடாமா, நாடாம் அல்லவோ, ஊராம் அல்லவோ என்று பொருள். சரிங்களா? இப்போ தெளிவுரை பார்ப்போம். கற்றோருக்கு எந்த நாடும் எந்த ஊரும் தம்முடைய போன்றதாகும். அதாவது அவர்கள் நாடாம் அல்லவோ ஊராம் அல்லவோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். பின்னர் ஏன் ஒருவன் சாகும் வரைக்கும் கல்வி கற்காமல் இருக்கிறான். அதாவது என் ஒருவன் சாவுந்துணையும் கல்லாதவாறு. என் ஒருவன் அப்படின்னா ஏன் ஒருவன் சாவுந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதிலிருந்து வினா எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். மேற்கண்ட குறட்பாவிற்கு பொருத்தமான பழமொழி எதுன்னு கேட்டு பழமொழி 400 நூலிலிருந்து சில பழமொழிகளை வந்து தரலாம். அதற்கு சரியாக பொருந்துகிற பழமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுணா வேண்டுவதில் அப்படிங்கிறது சரியானது. இந்த குறட்பாவிற்கு வந்து மூதுரையில் உள்ள ஒரு தொடரும் சரியாக பொருந்தும். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மூதுரை தொடர், அதுவும் வந்து இது பொருந்தும். ஆனால் மூதுரையில் வர்றது வந்து பழமொழி 400 அல்ல, பழமொழி அல்லன்னு நம்ம சொல்லலாம். இந்த பழமொழி 400 வர பழமொழிகள் தான் பழமொழி என்று நாம் சொல்லுவோம். அதாவது இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆற்றுணா வேண்டுவதில்லை அப்படின்னா, ஆற்றுணா அப்படின்னா ஆறு கூட்டல் உணவு அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது வழி உணவு வேண்டுவதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கற்றவர்கள் வந்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் நாடு தான். இப்போ உதாரணத்திற்கு வந்து நண்பர்களே, திருவள்ளுவர் வந்து கற்றவர்னு வச்சுக்குவோம். அவர் வந்து வெவ்வேறு நாட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து புலமை வாய்ந்தவர்னு எல்லா நாட்டுக்கும் தெரியும். அவர் வந்து தன்னுடைய பயணத்துக்கு வழி உணவு கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா எந்தெந்த நாட்டுக்கு போகிறாரோ அந்த நாட்டில் அவரை வந்து சிறப்பாக வரவேற்று, ஏன்னால் அவர் தான் புலமை பெற்றவராச்சு, சிறப்பாக வரவேற்று அவருக்கு வந்து விருந்தளிப்பாங்க. அதுதான் இந்த பழமொழியினுடைய பொருள். நண்பர்களே, வள்ளுவர் ஏன் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து சிறந்த ஒரு பொருளாதார மேதையாக இருந்தால்
நம்ம எந்த மாநிலத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளை வான்னு வரவேற்பாங்க. ஏன்னா நம்முடைய பொருளாதார அறிவு வந்து அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கோ அல்லது அந்த நாட்டின் வளர்ச்சிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால தான் வந்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, யாதானும் நாடாமல் ஊராமல் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு போவோம். 8வது குறளை பார்ப்போம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. மறுபடியும் படிக்கிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. சொற்பொருளை பார்ப்போம். ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறவியில் அப்படின்னு அர்த்தம். கண் அப்படின்னா அந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம். ஏமாப்புனா பாதுகாப்பு. எழுமையும் அப்படின்னு நண்பர்களே 7 பிறவிகளிலும் என்று பொருள். தெளிவுரையை பாருங்கள். ஒருவருக்கு ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி அவருக்கு அடுத்தடுத்த 7 பிறவிகளிலும் தொடர்ந்து சென்று உதவும் இயல்புடையதாகும். அதாவது அந்த கல்வி வந்து அடுத்தடுத்து சென்று உதவும் இயல்புடையதாகும் அப்படிங்கிறத தெளிவுரை. நண்பர்களே, திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வந்து சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்றும் ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் இருக்கிறது என்றும் அந்த காலத்தில் வந்து மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை வந்து ஆழமாக வேரூன்றி இருந்தது. அது வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது என்பது உண்மைதான். அதை அடிப்படையாக வைத்துதான் திருவள்ளுவர் வந்து இந்த குறளை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நண்பர்களே, இதை வந்து நம்ம வேறு அர்த்தத்துலையும் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துனா, நாம் இப்போ இந்த தலைமுறையில் கல்வி கற்றுட்டோம்னா அடுத்த 7 தலைமுறைக்கும், அதாவது இந்த பூமியில் வந்து அடுத்தடுத்த 7 தலைமுறை பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு வந்து நம்ம கற்ற கல்வி வந்து பயன்படும் அப்படிங்கிறது பொருள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசு பணியில் அமர்ந்துட்டோம்னா அடுத்தடுத்து வர்றவங்க வந்து நல்லா படித்து நல்ல பதவியில் வந்து அமர்ந்துடுவாங்க அப்படிங்கிறத பொருளாக எடுத்துக்கலாம். மேலும் நண்பர்களே, இதை வந்து மற்றொரு பொருளும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து டீனேஜில் கற்ற கல்வி வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிநிலைகள், அதாவது 20கள் 30கள் 40கள் 50கள் இந்த மாதிரி வந்து வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிநிலைகளில் வந்து இந்த கல்வி வந்து உதவும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நாம் கற்ற கல்வி வந்து நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உதவும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த குறளுக்கான பொருள் என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி வினா கேட்கப்படலாம்னு பார்ப்போம். எழுமையும் ஏமா புடைத்து எது அப்படின்னு வந்து வெறுமையே கேட்கப்படலாம். குறளை கொடுக்காமல் இந்த வார்த்தைகளை மட்டும் கொடுத்து கேள்வி கேட்கப்படலாம். அப்படி கொடுத்து அறம், வினை, செல்வம், கல்வி இந்த மாதிரி ஆப்ஷன்கள் வந்து கொடுக்கப்படலாம். எதுன்னு ஆன்சர் கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட நண்பர்களே, அறம் என்பதும் வினை என்பதும் சரியாக விடையாகத்தான் இருக்கும் என்று நமக்கு தோன்றும். ஆனால் மிகச்சரியான விடை வந்து கல்வி தான். அதாவது இந்த குறளின் படி மிகச்சரியான விடை கல்வி தான். இப்போ 9வது குறளை பார்ப்போம். தாம் இன்புறுவது உலகம் இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். மறுபடியும் படிக்கிறேன். தாம் இன்புறுவது உலகம் இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். சொற்பொருளை பார்ப்போம். இன்புறுவது அப்படின்னு நண்பர்களே இன்பம் அடைவது என்று அர்த்தம். காமொருவர் அப்படின்னா விரும்புவர். காமம் அப்படின்னா விருப்பம் நண்பர்களே. காமம் அப்படின்னா நண்பர்களே சரியான பொருள் விருப்பம். ஆனால் இந்த காலத்தில் வந்து அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது தெளிவுரை பார்ப்போம். கற்றறிந்தவர் தாம் இன்பமடைய காரணமாகிய கல்வியால், அதாவது தாம் இன்புறுவது என்ற அர்த்தம். உலகமும் இன்பமடைய கண்டு, உலகம் இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் அப்படின்னா அக்கல்வியை மேன்மேலும் விரும்பி கற்பர். அதாவது காமொருவர் அப்படின்னா என்ன, விருப்பம் அடைவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அக்கல்வியை மேன்மேலும் விரும்பி கற்பர் என்பதுதான் இந்த காமொருவர் என்பதற்கு சரியான பொருள். உதாரணத்துக்கு நண்பர்களே, ஐசக் நியூட்டன் வந்து நிறைய அறிவியல் விதிகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவருடைய அறிவியல் விதிகளால் மக்கள் வந்து அதனுடைய பயனை அடைந்து அவர்கள் இன்புற கண்டுதான் அவர் வந்து மேன்மேலும் அந்த அறிவியல் விதிகளை விரும்பி கற்று நிறைய அறிவியல் விதிகளை வந்து கண்டுபிடித்திருக்கிறார். ஐன்ஸ்டீன், அப்துல் கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். மற்றும் ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். நம்மளுக்கு வந்து கெட்ட கனவு வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஏதாவது வந்து நம்ம வாழ்க்கையில் கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டி கெட்ட கனவு வந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். சிலர் வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கனவு எப்படி வருது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து தாம் பெற்ற இன்பம் வந்து மக்களும் பெறணும், அவர்கள் வந்து இன்புறணும் அப்படின்னு மேலும் மேலும் அந்த ஆராய்ச்சி வந்து விரும்பி கற்று அந்த ஆராய்ச்சியை வந்து மக்கள் மத்தியில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் நண்பர்களே தமிழ் மொழிபெயர்ப்பில் 100-150 ரூபாய்க்கும் கூட கிடைக்கிறது. நம்ம எல்லோரும் வாங்கி படிக்கலாம். இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். கற்றறிந்தார் எதற்காக காமொருவர் அப்படின்னு கேட்கப்படலாம். எதற்காக காமொருவர்? தாம் கற்ற கல்வியால் உலகம் இன்பமடைய கண்டு காமொருவர், அதாவது மேலும் மேலும் விரும்பி படிப்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நண்பர்களே, கேடு அப்படின்னா துன்பம். கேடில் அப்படின்னா
கேடு இல்லாத அப்படின்னு அர்த்தம். கேடு அப்படின்னா துன்பம், அழிவு என்று பொருள்படும். விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம். விழு அப்படின்னா சிறந்த என்று பொருள். மாடு அப்படின்னு நண்பர்களே செல்வம் என்று பொருள். அந்த காலத்தில் நண்பர்களே மாடு நிறைய வச்சுருக்கிறவங்க வந்து செல்வந்தர்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மாடு நிறைய வச்சுருக்கிறதுனால செல்வம் அப்படிங்கிறதுக்கு பேரே வந்து மாடு அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறளில் பயின்று வந்திருக்கிற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பொருள் பின்வரும் நிலை அணியாகும். அதாவது செல்வம், மாடு அப்படிங்கிற வெவ்வேறு சொற்கள் வந்து ஒரே பொருளை தருது. அந்த ஒரே பொருள் வந்து அடுத்தடுத்து பின்னாடி வந்திருக்குது. சரிங்களா? செல்வம் அப்படின்னாலும் செல்வம் தான், மாடு அப்படின்னாலும் செல்வம் தான். இந்த பொருள் வந்து அடுத்தடுத்து பின்வரும் நிலை பின்னாடி வந்திருக்கனால இது வந்து பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும். இப்போ தெளிவுரை பார்ப்போம். ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம், அதாவது கேடில்லாத வெளிச்செல்வம் கல்வியாகும். ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை அப்படின்னா மற்றவை எல்லாம் செல்வங்கள் அல்ல, அதாவது மற்ற அனைத்து பொருட்செல்வங்களும் செல்வங்களே அல்ல, கல்விதான் செல்வம் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து கூறுகிறார். இப்போ இதிலிருந்து வினா எப்படி கேட்கப்படலாம்னா, ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் அப்படின்னு கேட்கப்படலாம். ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் அது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடா, அல்லது வங்கி வைத்திருப்பா, அல்லது வந்து நிலங்கள் வாங்கி போடுவதா, அல்லது கல்வியா? ஏதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை கல்விதான். நண்பர்களே, இந்த 10 திருக்குறளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை வந்து தவறாமல் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.